India. We see both ahead and behind. சகச்சராதி கூட கருநொச்சி, கருங்கோட்டை, குறுந்தோட்டி, ஆவணக்கெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய இதுவுமே ஒரு எண்ணெய் தான். கால்ல நரம்பு சுருண்டு இருக்குல்ல, வெரிகோஸ் அந்த பிரச்சனை. இப்போ நார்மலி ஒரு மூட்டு வலி, ஒரு மூட்டு தேய்மானம் இருக்கட்டும், நம்ம இந்த மாதிரி ரவுண்டா அப்ளை பண்ணிட்டு விட்டுருவோம். ஆனா கால்ல நரம்பு சுருண்டுதுன்னா மெயின் ரீசனே நம்ம ஹார்ட்டுக்கு போறக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் அளவுகள் கம்மியாகும் போது கால்ல நரம்பு சுருளுது. அப்படி இருக்கும்போது நம்ம அதிகப்படியா நிக்கவும் முடியாது, அதிகப்படியா உட்காரவும் முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் காலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டோம்னா நைட்டு தூங்கும் போது கால் ஒரு பக்கமா பிடிச்சு இழுத்துக்கிறோம், மரப்பு தன்மை, கை கால்லாம் நடுக்கம் கொடுக்கும். ஒரு 90 days காலை ஒரு அடி ஹைட்ல வச்சுட்டு கீழே இருந்து மேலாம அப்ளை பண்ணல அந்த இடத்துல வந்து வெயினை வந்து எலாஸ்டிக் சிட்டி பண்ணி பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா சுருண்டு இருக்கிறவங்க எல்லாமே ஸ்ட்ரைட் பண்ணிக்கிற முடியும். நம்ம இதுக்கு வேண்டி லேசர் சர்ஜரி வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இருக்காது. கொஞ்சம் கசக்கிட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்க. நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுற பிரிஞ்சி இலை இருக்குல்ல, அந்த இந்த மரம் தான் அது. இந்த மரத்தோட பேர் வந்து வயனன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் போது கொஞ்சம் நல்லா காஞ்சி கிடைக்கல, இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா அவ்வளவு ஃபிளேவர் இருக்காது. இந்த கசக்கிட்டு ஸ்மெல் பண்ணுங்க. இந்த மரத்துல நம்ம இந்த வெளியே உள்ள தொலி இருக்குல்ல, செடிக்கு எடுத்துட்டோம்னா கிடைக்கிறது பட்டை, பின்ன சுருள் பட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அது இதோட இன்னர் பார்ட். மரத்துல நம்ம ஓர பிரான்ச்சஸை கட் பண்ணிட்டு இன்னர் பார்ட்டுகளை மிஷினை வச்சு சுருள் பண்ணி கிடைக்கிறது சுருள் பட்டை. பிரிஞ்சி இலை, பட்டை, சுருள் பட்டை மூணுமே நமக்கு இந்த ஒரே மரத்துல இருந்து தான் கிடைக்கும். கருவாப்பட்டை ஓகே. இது ஸ்மெல் பண்ணிட்டீங்களா? இஞ்சி. நம்ம இது நம்ம நார்மலா குக்கிங்க்கெல்லாம் யூஸ் பண்ற இஞ்சி இல்ல, மெடிசனலா நம்ம எடுக்கக்கூடியது. இந்த இஞ்சி கூடத்துல கோல் இஞ்சி, மா இஞ்சி, சித்தரத்தை, ஓமம், பெருங்காயம், கடுக்காய், நெல்லிக்காய், இந்த ஒரு காம்பினேஷன்ல வரக்கூடிய நமக்கு ஒரு பவுடரும் ஒரு லேகியம் டேப்லெட் ஃபார்ம்லாம் வரும். வயிறு சம்பந்தமான கேஸ் ட்ரபிள், கேஸ், நெஞ்செரிச்சல், ஜீரணம் ஆகல, வயிற்றுல இருந்து போகல, அல்சர் பிரச்சனை இருக்கு, டிராவலிங் வாந்தி வருது, வீட்டுல இருந்து சாப்பிட்டாலே கொஞ்சம் வயிறு உபசமா இருக்குன்னா எப்பெல்லாம் பிரச்சனை தோணுதோ அந்த டீஸ்பூன் சாப்பிட்டு இல்ல சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த பிரச்சனை என்ன சாப்பிட்டாலும் வயிற்றுல அல்சர் ஸ்டார்டிங் ரெகுலர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் இந்த பவுடர் எடுத்து வரேன். ஓகே, இது ஷதாவரின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஸ்பராகஸ் 42 வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ஒரு வெரைட்டி தான் மெயினா வந்து எடுக்கிறது வந்து ஷதாவரியோட கிழங்கு தான் எடுப்பாங்க. அது கூட நமக்கு ஒரு 43 இன்கிரீடியன்ட் சேர்ந்து வரக்கூடிய ஒரு லேகியமாவும் டேப்லெட் ஃபார்ம்லேயே வருது. லேடிஸோட கைனக் சம்பந்தமான அந்த கைனக் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியடு, ஒயிட் டிஸ்சார்ஜ், மெனப்போஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால சிலவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வரும். ஹைப்போ தைராய்டுக்கும் ஹைப்பர் தைராய்டுக்கும் எடுத்துக்கிடுவாங்க. டோட்டலி அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸை பேலன்ஸ் பண்ணி யூட்ரஸை ஸ்ட்ராங்காக பெருக்கும், ஹீமோகுளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இதை ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். மொத்தத்தில் வந்துட்டு ஒரு ஏஜ் அட்டன் பண்ணவங்களா இருக்கட்டும், அல்லாமல் கொஞ்சம் இப்போ வயசானவங்களா இருக்கட்டும், நம்ம இந்த சதாவரி சாப்பிட்றது வந்து பாடிக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, காஃபி. இது உங்க ஊர்ல எல்லாம் இருக்குதா? 4 வெரைட்டிஸ் இருக்குது காஃபில. ரோபஸ்டா, அரபிகா, லைபீரியன், காவேரி. இது ரோபஸ்டா காஃபி தான். படுத்ததுக்கு அப்புறம் நல்ல ரெட் கலர்ல மாறிடும். ஓபன் பண்ணையில பாத்தீங்கன்னா எல்லா காஃபிலுமே உள்ள 2 விதை தான். அந்த விதையை நம்ம ரோஸ்ட் பண்ணி பியூர் காஃபி போட்டுருக்கோம். அப்படி கிடைக்கிற பியூர் காஃபி தான் சிக்கூரி அப்படிங்கிற சிக்கூரி சேர்க்காத காஃபி போது சுகர் பேஷண்ட் ஓகே. இது இந்த பிளான்டோட பேர் வந்து பிரம்மின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மி படத்துல பிரம்மி, சங்குப்பூ, வசம்பு, சஞ்சீவி, இந்த காம்பினேஷன் என்டையர் லைஃப்ல ஒரு 90 கண்டிப்பா எல்லாருமே சாப்பிட்டு படிக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஹை கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கு, ஐசைட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நியூரோ ஆக்டிவேஷனுக்கு ரொம்ப இருக்குது. ஒரு 90 நாள் நம்ம இப்பவுமே குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். இங்கெல்லாம் 6 மாசம் குழந்தை கொடுத்துருவாங்க. 90 நாள் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல அவங்க வளர்றதை பொறுத்து அவங்களுக்கு வந்து அந்த ஐசைட்டு இயர் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கும். அதே மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு அதிகம் சடனா ரேடியேஷன் ஸ்பெக்ஸ் போட்டுருக்கோம். இந்த இது சாப்பிட நல்லது. ஃபியூச்சர்ல போடக்கூடிய கண்ணாடியை வந்து ரிமூவ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். பெரியவங்களுக்கு அந்த தூக்கம்
பிரச்சனைக்கு இந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப நல்லது. ஓகே, இது ஏலக்காய் செடி பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த வழியில பார்க்கறது எல்லாமே ஏலக்காய் செடி தான். ஏலக்காய் வந்து வளர்றது வேர்ல தான் வளரும். பச்சை கலர்ல தெரியுற காய் தான் ஏலக்காய் செடி. இந்த வெள்ளைப்பூ காஞ்சதுக்கு அப்புறம் அதுல வந்து நமக்கு காய் ஃபார்ம் ஆகி வருது. இந்த ஒரு ஃபேக்டரியில் 35 நாளைக்கு காய் பறிப்பாங்க. வருஷத்துக்கு 8 டைம் பறிப்பாங்க. ஒரு டைம் நம்ம காய் பறிச்சாலே இந்த ஃபேமிலியில 7 to 8 கிலோ வரைக்கும் கிடைக்கும். அதை பறிச்சு நம்ம சும்மா நார்மல் வெயில காய போடாம மிஷின்ல போட்டு காய வைக்கிறோம்னா 10 கிலோ போட்டோம்னா காஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறது 1.5 கிலோ தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் ஏலக்காயோட விலை எப்பவுமே வந்து ஜாஸ்தியாகவே இருக்கு. இது இன்சுலினா? ஆமாம் சார், இன்சுலின். ஓகே, இந்த காய் மங்கோட்ட தேவான்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் படுத்ததுக்கு அப்புறமா வந்து ரெட் கலர்ல மாறிடும். அந்த டைம் நம்ம ஒரு ஆப்பிள் சைஸ்ல மாறும். ஓப்பன் பண்ணி பார்க்கல உள்ள ஒரு காய் இருக்கு. அந்த காய் கூட 386 இன்கிரீடியன்ட் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பவுடராகவும் ஒரு டேப்லெட் ஃபார்ம்லேயே வருது சுகர் உள்ளவங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணி பீட்டா செல்ஸ் ஆக்டிவேஷன் ஆக்கி சுகரோட லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். இப்போ நான் ஆல்ரெடி இன்சுலின் எடுக்கிறேன், மெட்ஃபார்மின் எடுக்கிறேன்னா நிப்பாட்டக்கூடாது. அந்த மருந்து இந்த மருந்து அட்லீஸ்ட் ஒரு 30 நாளாவது நம்ம சேர்த்து தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் சுகரோட லெவல் பார்க்கல சின்னதாக கொஞ்சம் வித்தியாசம் தெரியதை பொறுத்து நம்ம எடுத்துக்கிற மாத்திரையாக இருக்கட்டும் இன்சுலினாக இருக்கட்டும் அதோட அளவை கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். கரெக்டாக ஆயுர்வேதத்தில் 6 மாதம் ரெகுலராக சாப்பிட்டோம்னா நமக்கு சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களாகவே இன்சுலின் மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு கிரியாட்டின் லெவல் செக் பண்ணி பார்க்கும்போது லிவர் கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூட சான்சஸ். கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், ஞாபக மறதி அதிகமாகும், பாதை எரிச்சல் கொடுக்கும். இதெல்லாமே சுகரோட லெவல் ஹை ஆகும்போது வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். கரெக்டாக 6 மாதம் சாப்பிட்டோம்னா நமக்கு சுகரையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும், கிரியாட்டினே நமக்கு நார்மலாக வச்சுக்கிறோம். இது இன்சுலின் பிளான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்சுலின் பிளான்ல மெயினாக வந்து நிறைய பேர் இந்த இலையை தான் எடுத்து சாப்பிட்றாங்க. இலையை டைரெக்டாக சாப்பிடவே கூடாது. இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது இதோட ஸ்டெம்மும் வேறும் தான் மெடிசன்லாம் எடுக்கிறாங்க. அது கூட நமக்கு 13 இன்கிரீடியன்ட் சேர்ந்து வரக்கூடிய இது ஒரு லிக்விடாகவும் ஒரு டேப்லெட் ஃபார்ம்லேயே வரும். ஃபேட்டி லிவர் கல்லீரல் வீக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஃபேட்டி லிவர், மஞ்சக்காமாலை பிரச்சனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக மருந்து மாத்திரை எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி ஆல்கஹால் ஸ்மோக்கிங் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நமக்கு டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணி கொடுக்குறது லிவர் அண்ட் கிட்னி தான். மொத்தத்தில் லிவர் அண்ட் கிட்னியில் உள்ள பிரச்சனைகளை மாற்றி அதை சுத்திகரித்து கொடுக்குற மாதிரி தான் இது. 48 நாள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்து வந்தோம்னா லிவர் அண்ட் கிட்னியை வந்து சுத்திகரிக்கும். ஃபேட்டி லிவர் கிரேடு 1 இருக்கட்டும் கிரேடு 2 இருக்கட்டும் ரெண்டையுமே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஓகே, இந்த பிளான்ட் இதோட பேர் வந்து இலை முளைச்சின்னு சொல்லுவாங்க. இந்த இலை முளைச்சி குளத்தில் பிரம்ம கமலம், குங்குமப்பூ, ஒலிவ் ஆயில், ரெட் சாண்டில், கஸ்தூரி மஞ்சள் இந்த காம்பினேஷனில் வரக்கூடிய இது நமக்கு ஒரு ஆயில் தான். சீரம் ஃபார்மில் வரும். குங்குமாதி தைலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேஸில் அப்ளை பண்ணுறது. ஃபேஸில் வரக்கூடிய பிம்பிள்ஸ், பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள், ரிங்கிள்ஸு, கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவளையும், அம்மத்தழும்பும் மச்சமும் போகாது. பாக்கி ஃபேஸில் எந்த மார்க்ஸ் இருந்தாலும் மாற்றி கொடுக்கும். குளிக்கிறதுக்கு ஒரு 10-15 மினிட்டுக்கு முன்னாடி ஒரு 4 ட்ராப்ஸ் எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒப்போசிட்ல மசாஜ் பண்ணி மினிமம் ஒரு 10 மினிட்டுக்கு அப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி வந்தோம்னா ஃபேஸில் வரக்கூடிய அந்த ஸ்கார் எல்லாத்தையுமே வந்து இது மாற்றி கொடுக்கும். ஓகே, கற்பூர துளசி. துளசியிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி வெரைட்டி தான் இது கற்பூர துளசின்னு சொல்லுவாங்க. இந்த கற்பூர துளசி கூட கற்பூராதி, ஆடாதோட, அருதா, ஜாதிக்கா, திப்பிலியிலே அரச திப்பிலி, கார திப்பிலி, கண்டன் திப்பிலி, நாட்டு திப்பிலி, நாட்டு சக்கரை இந்த ஒரு காம்பினேஷன்ல வரக்கூடிய நமக்கு ஒரு லேகியமாவு பவுடர் ஃபார்ம்லேயே வருது. ஆஸ்துமா, சைனஸு, ப்ரோங்கைட்டிஸ், டஸ்ட் அலர்ஜி, நெஞ்சு சளியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக்கி மோஷனில் வெளியாக்கும். காஃப் அண்ட் கோல்டை ப்ரிவென்ஷன் பண்ணக்கு நல்லது. கொஞ்சம் சிவியரான ஆஸ்துமா பேஷண்ட்டில் இன்ஹலர் எடுக்கிறாங்கன்னா ஒரு 3 மாதம் நம்ம இது தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தோம்னா இன்ஹலர் ரிமூவ் பண்ண முடியும். வீசிங்க்கு ரொம்ப நல்லது. மொத்தத்தில் மூச்சு திணறல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்லது. அதே மாதிரி ஒத்த தலைவலி பிரச்சனை உள்ளவங்க இருப்பாங்க. ஒத்த தலைவலி, நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, தூங்கும்போது வரக்கூடிய கொரட்டை பிரச்சனை, சைனசைட்டிஸ்க்கு நல்லது. இது ஒரு ஆயிலாக வரணும். இந்த மாதிரி மைக்ரைன் பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் ஒரு ஆயில் ஃபார்மில் வரும். இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி நமக்கு உச்சத்தலை இருக்கு இல்லையா, அங்கே 4 ட்ராப்ஸு, இங்கே 2 ட்ராப்ஸு, காதுக்கு பின்னாடி இங்கே நெஞ்சில் 4 சொட்டு, மூக்கு சைடில் 2 சொட்டு, ரெகுலராக 48 நாள். கேரளா ஆயுர்வேதத்தில் வந்துட்டு ஒற்றை மொழின்னு சொல்லுவாங்க. ஒற்றை மொழி மீன்ஸ் என்டையர் லைஃப்பில் 1 டைம் தான். ஒரு 48 நாள் தொடர்ச்சியாக செஞ்சு வந்தோம் அப்படின்னு சொன்னால்
நமக்கு அந்த மைக்ரேன், தூக்கம் இல்லாமை, கொரட்டை, சைனசைட்டிஸுக்கு ரொம்ப நல்லது. தலையில் கோர்த்திருக்க நீர்கள் எல்லாத்தையுமே நோஸ் வழியாகவும் மோஷன் வழியாக வெளியாக்கி சைனசைட்டிஸ் ஆப்ரேஷன் வரைக்கும் ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். ஓகே, கொக்கோ உங்கள் ஊர்லலாம் இருக்கும் இல்லையா? இருக்குதா? கொக்கோ இருக்குதா? நம்ம அந்த ஐஸ்கிரீம், கேக்கு, சாக்லேட்லாம் மேக் பண்ற கொக்கோ ஃப்ரூட் தான். படுத்ததுக்கு அப்புறம் நல்ல மஞ்சள் கலர்ல மாறிடும். ஓப்பன் பண்ணியில உள்ள நிறைய விதை இருக்கு. அந்த விதையை நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிட்டாலே பியூரான கொக்கோ பவுடர் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளேயே நம்ம சாப்பிடுற மாதிரி ஒரு ஜெல்லி இருக்கும் ஒயிட் கலர்ல. அது கூடத்துல டிராகன் ஃப்ரூட்டு, அத்திப்பழம், பாதாம், பிஸ்தா, நெல்லிக்காய், நட்ஸ் ஐட்டம், செவ்வாழைப்பழம் எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஜாமா வரும். பெரியவங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க பசியை தூண்டுறதுக்கு, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை கொடுக்க, ஹீமோகுளோபின் யூஸ் பண்ணதுக்கு. விட்டாமின் குறைவுனால சில குழந்தைங்களுக்குலாம் முகத்துல வெள்ளை வெள்ளை பேச்சஸ் வரும். அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஜாம் ரொம்ப நல்லது. ஓகே, அஸ்வகந்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஸ்வகந்தா அஸ்வகந்தாங்கிறது கிங் ஆஃப் ஆயுர்வேதம். அஸ்வகந்தா இல்லாத மெடிசனே கிடையாது. எல்லா மெடிசன்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு 5% 10% அஸ்வகந்தா வந்துடும். மெயினா வந்து இதுல எடுக்கிறது வேறுதான். அது கூடத்துல ஒயிட் முஸ்லி, ஷீலாஜித்து, நாய்க்கரணி, இந்த 5 மெயினான இன்கிரியன்ட் இருக்கனால இதை வந்து காமன்லி எல்லாருமே கண்டிப்பா சாப்பிட்டுக்கணும். எஸ்பெஷலி ஜென்ஸ். நல்ல ஸ்டாமினா, இம்யூனிட்டி பவர், கால்சியம் ஸ்ட்ரென்த், போன் டென்சிட்டி, ஸ்பார்க்கிங் சென்ஸ், நம்னஸ், சுகரிங்க்கு ரொம்ப நல்லது. டெக்ஸான பூஸ்ட் பண்ணி கொடுத்து ப்ரெஷரு, சுகர், கொலஸ்ட்ரால் வராமல் பாடியை ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுக்கும். பாடியில் உள்ள அந்த ஓவர் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். எல்லா நோய்களுக்கும் ஒரு மருந்து இருக்கான்னு கேட்டால் அஸ்வகந்தா தான். ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கு மாதிரி நமக்கு வந்து இந்த பவுடர் எடுத்து வரலாம். இது வந்து 4 மாதம் தொடர்ந்து எடுத்துட்டோம்னா ஒரு 10 வருஷத்துக்கு இடையில அஸ்வகந்தா எடுக்க வேண்டிய அவசியம். இதெல்லாம் சேர்ந்து வரக்குள்ளே நமக்கு ஒரு லேகியம் ஃபார்ம்லேயே ஒரு பவுடர் ஃபார்ம்லேயே வரும். மெயினாக வந்து பைல்ஸு, ஃபிஸ்டுலா, ஃபிஷர், கான்ஸ்டிபேஷன். பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு ஃப்ளஷ் வெளியே தள்ளிடும், ஓவர் ப்ளீடிங்காக இருக்கும். ஃப்ளஷ் வெளியே வரதை பார்த்தோன்னே நம்ம ஆப்ரேஷன் சொல்லி போகிறோம். பைல்ஸ்னாலே ஒரு வாழ்வு தான். நம்ம என்ன தான் கட் பண்ணி விட்டு அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். 2 மாதம் நம்ம ஒரு ஆளை சாப்பிடல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாடியில் உள்ள சூட்டை வந்து தணிக்கும். பின்ன டைஜஷனை வந்து ப்ராப்பராக்கி வெளியே தள்ளியிருக்க ஃப்ளஷை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி உள்ளே இழுத்து வேரோட மாற்றிடும். அப்படி நம்ம பைல்ஸுக்கு வந்து ஆப்ரேஷன் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் வராது. ஓகே, இது நீலாம்பரி. பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீலாம்பரி இல்லை, நீலாம்பரி கூட பிருங்கராஜி, கரிசலாங்கண்ணி, கையுண்ணியாதி, நெல்லிக்காய், கடுக்காய், செம்பருத்தி, கேசவர்தினி, பிரம்மி, அலோவேரா இந்த ஒரு காம்பினேஷனில் வரக்கூடிய இது ஒரு எண்ணெய் தான். முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணதுக்கு, முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு, டேண்ட்ரஃப் போகிறதுக்கு, நல்ல திக்னஸ் கொடுக்கறதுக்கு, பூச்சி வெட்டு, புழு வெட்டு நல்லா சொல்கிறாங்கல்ல, வட்ட வட்டமாக முடி போயிடும் அந்த பிரச்சனை. நம்ம லேடிஸுக்காகட்டும் ஜென்ஸுக்காகட்டும் இந்த ஃப்ரெண்டில் பேக்லலாம் கொஞ்சம் முடி கம்மியாகும். நல்லா ரூட்டு தெரியும், அந்த சொட்டையாக போகிற ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது டெய்லியெல்லாம் எடுக்கிற எண்ணெய் கிடையாது, ஒரு ட்ரீட்மெண்ட் தான். வாரத்தில் 1 நாள் இல்லாட்டா வாரத்தில் 2 நாள் குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கால்ஃபில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு இல்லைன்னா சியக்கா பவுடர் போட்டு வாஷ் பண்ணலாம். கெராட்டினோட அளவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து ஹேரில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையுமே இதை மாற்றி கொடுக்கும். ஓகே, இது சர்ப்பகந்தா. இலையை பார்த்தீங்களா? பாம்புக்குள்ள ஸ்கின் மாதிரியே இருக்கு பாருங்க. இந்த சர்ப்பகந்தா கூடத்துல வெட்பாலை, நாகதந்தி, காட்டு மஞ்சள், இளமுளைச்சி, விஷப்பச்சிலை எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய நமக்கு ஒரு ஆயிலும் சின்ன ஒரு லிக்விட் ஃபார்ம்லையும் பவுடர் ஃபார்ம்லையும் வருது. ஸ்கின்னில் வரக்கூடிய படை, அரிப்பு, தேமல், சோரியாசிஸ் 1 வருஷத்துக்கு கூடுதலோ இல்லை 6 மாதத்துக்கு கூடுதலோ நம்ம ஸ்கின்னில் வந்து அலர்ஜி உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கிறதுனாலே நம்ம பிளட்டில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அலர்ஜி ஃபார்ம் ஆயிருக்கனால தான். அப்போ இதில் வந்து உள்ளே சாப்பிட்றது வந்து பிளட்டில் உள்ள அலர்ஜியை மாற்றி பிளட்டை வந்து சுத்திகரிக்கிறதுக்கும், வெளியே அப்ளை பண்ணுற ஆயில் எந்தெந்த இடத்துல அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த இடத்துல வந்து நமக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறோம். ரெகுலராக வந்து 3 மண்டலம், 10 வருஷத்துக்கு மேலே உள்ளவங்க 3 மண்டலமும், இல்லை சம்டைம்ஸ் சில ஃபுட்டு எடுக்கும்போது தான் அலர்ஜி வருது அப்படிங்கிறவங்க ஒரு 48 நாள் பிளட்டை வந்து டீடாக்சின் பண்ணிட்டோம்னா ஸ்கின்னில் உள்ள எல்லா விதமான பிரச்சனையுமே வந்து மாற்றிக்கிறோம். ஓகே, மிளகு, பெப்பர் தான். ஆக்சுவலி பெப்பர் அப்படின்னாலே கொடி தான், மரமோ செடியோ கிடையாது. இந்த ஒரு கொடியில் வந்து நமக்கு ப்ராசஸிங் மட்டும்தான் வேறு வேறையாக இருக்கும். பெப்பர் எல்லாம் ஒன்று தான். க்ரீன் பெப்பர், பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர். க்ரீன் பெப்பருங்கிறது இந்த ஒரு ஸ்டேஜ்லேயே பறித்து ஒரு இளம் வெயில 2 நாள் காய வச்சு கிடைக்கிது. க்ரீனாகவே கிடைக்கும், ஊறுகாய் போடுறதுக்கு எடுத்துக்கிடுவாங்க. கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறமா இது வந்து ரெட் கலரில் மாறும். அந்த டைமில் பறித்து காய வச்சு கிடைக்கிறது பிளாக் பெப்பர். வெள்ளை மிளகு பார்த்துருப்பீங்கல்ல, ஒயிட் பெப்பர்னு சொல்லுவாங்க. அது எப்படி கிடைக்குன்னா இந்த ஒரு ஸ்டேஜில் பறித்து 2 வாரம் தண்ணியில் ஊற போட்டுருவாங்க. அப்புறமா வெளியெடுத்து நம்ம தரையில் போட்டு தேய்ச்சி ஒயிட் பண்ணி கிடைக்கிறது ஒயிட் பெப்பர். 3மே ஒரே கொடி தான், அதோட ப்ராசஸிங் மட்டும் தான் நமக்கு வேறு வேறையாக இருக்கும். கருவேங்கை,
இந்த கருவேங்கையில மெயினா வந்து எடுக்கிறது இந்த வெளியே உள்ள தொலி தான். இது கூடத்துல வந்து அர்ஜுன் சால், அசீனா, கிரீன் காஃபி, ஒயிட் டீ இந்த ஒரு காம்பினேஷன்ல வரக்கூடிய இது நமக்கு ஒரு பவுடர் ஃபார்மும் சின்ன ஒரு லிக்விட் ஃபார்மும் மாத்திரை ஃபார்ம்ல எல்லாம் வரும். வெயிட்டை கம்மி பண்ணும். தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் நம்ம உடம்புல படியில தான் நமக்கு தொப்பு போடும், கை காலில் சதப்போடும். தேவையில்லாத கொழுப்பை மட்டும் யூரின்லையும் மோஷன்லையும் வியர்வையிலையும் கரைச்சி உடம்புல மெட்டாபாலிசை ஃபாஸ்ட் பண்ணி ஒரு 3 மாசத்துல நம்ம உடம்புல எவ்வளோ கொழுப்புகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு மோஷன்ல வெளியாக்கலாம். மெயினாக ப்ரொடெக்ட் பண்ணி இது ஹார்ட் அப்படிங்கிறனால கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். கொழுப்பு கட்டி இருக்கு சொல்லுவாங்கல்ல, கொழுப்பு கட்டி இருக்குன்னா அதையுமே மெல்ட் ஆக்கி மோஷன்ல வந்து வெளியாக்கி. ஓகே, இந்த மரம் பெருசு இதுதான். ஆமாம் சார், இந்த இலையை கொஞ்சம் கசக்கிட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் பண்ணிட்டு பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது நம்ம கேரளாவில் ஒரு ஸ்பெஷல் ட்ரீ தான். இதோட பேர் வந்து சர்வ சுகந்தி. பிரியாணி இலை இருக்குல்ல, பிரியாணி இலைக்கு பதிலாக இந்த இலை போடுவாங்க. பிரியாணி இலையில நமக்கு ஒரே ஒரு ஃப்ளேவர் தான் கிடைக்கும். பட் இந்த இலையில 5 மசாலாவோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வரும். இந்த இலையில இப்போ என்னென்ன இருக்குன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், அருணாச்சி. சீசனிங் டைமில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விதை வரும். அந்த விதையை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கரம் மசாலா. இப்போ வீட்டிலலாம் நம்ம ஒன்றா தனித்தனி எடுத்து பவுட்ரு பண்ணுறோம் இல்லையா, இதுன்னா அந்த ஒரு விதையை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டாலே கரம் மசாலா ரெடியாக. ஓகே, இந்த பிளான்ட் இருவேலின்னு சொல்லுவாங்க. இந்த இருவேலி கூடத்துல கல்லூரிக்கு கல்லுவாழை இலை முளைச்சி இந்த ஒரு காம்பினேஷன்ல வரக்கூடிய நமக்கு இது ஒரு ஆயில் ஃபார்ம்லையும் பின்ன ஒரு லிக்விட் ஃபார்ம்லையும் பின்ன டேப்லெட் ஃபார்ம்லையும் வரும். மெயினாக வந்து கிட்னி ஸ்டோனுக்கு, கிட்னி ஸ்டோன், கோல் பிளாடர் ஸ்டோன், யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரிக் ஆசிடுக்கு ரொம்ப நல்லது. 48 நாள் இதை குடிச்சு வந்தோம்னா பாடியில் உள்ள சூட்டை தணிச்சு கிட்னியில் உள்ள ஸ்டோனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெல்ட் ஆக்கி யூரின் வழியாக வெளியாக்கும். ஓகே, இது ஜாதிக்கா பார்த்துருப்பீங்க. உங்க ஊர்ல இருக்கா ஜாதிக்கா? இல்லை, ஜாதிக்கால மெயில் அண்ட் ஃபீமேல் ட்ரீஸ் வரும். ஃபீமேல் ட்ரீல மட்டும்தான் காய் வரும், மேல் ட்ரீல காய் வராது. ஃபீமேல வரக்கூடிய காய் இந்த மாதிரி ஒரு கொய்யாப்பழம் சைஸ்ல வரும். படுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆ வெடிச்சிடும். உள்ள ஒரு காயும் வரும், பூவும் வரும். இது ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க, இது ஜாதி பூ சொல்லுவாங்க. இந்த வெளியே பார்க்குற இந்த மஞ்சள் ஷெல்ல கட் பண்ணி ஊறுகாய் கொடுப்பாங்க. ஜாதிக்கா ஊறுகாய். பின்ன இதில் நாட்டி ட்ரக் ஃபேமிலி குழந்தைங்களுக்குலாம் வயிறு வலினோன்னு எங்கேயாச்சு கொடுத்தோம்னா தூங்கி போயிடுறாங்க. இதுல வந்து நேச்சுரலி வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குதுனால. ஓகே, இது ருத்ராட்சம். நம்ம கழுத்துலலாம் போடுறோம் இல்லையா ருத்ராட்சம், அதோட காய் தான். குட்டி குட்டியா நெல்லிக்காய் சைஸ் உங்களுக்கு மேல பார்த்தா தெரியும். கொஞ்சம் படுத்ததுக்கு அப்புறம் பர்பிள் கலர்ல மாறிடும். நம்ம ஓபன் பண்ணல, உள்ள ஒரு காய் இருக்கு. காய் தான் ருத்ராட்சம். ஒரு முகம் தொட்டு 21 முகங்கள் இருக்கு. எல்லாமே ஒரே மரத்துல தான் கிடைக்குது. ஆனா ஒரு முகங்கிறது நமக்கு கிடைக்கிறது 21 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு முகம் கிடைக்கும். எல்லா வருஷமே அதிகமா 4, 5, 6 முகம் கிடைக்கும். நம்மள மாதிரி உள்ளவங்க கழுத்துல போட்டுக்கலாங்கிறது 5 முகம் போடலாம். நோய் நொடி வராம, கண்டிஷ்டப்படாம, பாசிட்டிவ் எனர்ஜிக்கு ரொம்ப நல்லது. கழுத்துல போட முடியலனாலும் வீட்டுல பூஜாரம்ல வைக்கிறது குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிசினஸ் பண்ற இடங்கள்ல எல்லாம் ருத்ராட்சங்கள் வைக்கிறது லாபத்தை அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு கண்ணு மாதிரி ஷேப்பு தெரியுதா உங்களுக்கு? இல்ல தெரியுது பாருங்க, பாருங்க மேல வரைக்கும் தெரியும். இது வந்துட்டு எல்லா ருத்ராட்ச மரங்களும் இந்த மாதிரி ஒரு கண்ணு மாதிரி ஷேப் ஃபார்ம் ஆகுறது. ஐதீகமா இது என்ன சொல்றாங்கன்னா சிவனோட நெற்றிக்கண்ணு சொல்லுவாங்க. ஓகே வாங்க. ஓகே, இது கிராம்புவோட மரம். ஆக்சுவலி கிராம்பு அப்படின்னாலே பூ தான். கிராம்பு பார்த்துருப்பீங்க பிரியாணிக்கெல்லாம் போடுறோம், பூ தான். இப்போ நமக்கு சீசன் முடிஞ்சிருச்சு. சீசன் வந்து ஏப்ரல், மே தான். அந்த டைம்ல நமக்கு இந்த மாதிரி கொத்தா பூ வரும். அந்த பூவை பறிச்சு சும்மா ஒரு நார்மல் வெயில காய வச்சு எடுத்தாலே கிராம்பு தான். உங்களுக்கு நடுவில் இதோட அப்படியே இருக்கும். ஆமா, ஒரிஜினல் கிராம்புல ஜஸ்ட் அதுல ஒன்று ப்ரெஸ் பண்ணி பாருங்க என்ன வரும். மார்க்கெட்ல கிடைக்கிற கிராம்பு ஆயில் எல்லாம் வெளியே எடுத்துட்டு சும்மா ஒரு ஷாப் மட்டும்தான் கிடைக்கும். ஒரிஜினல் ஆச்சுன்னா அதோட கலர் வந்து ப்ரௌன் கலர் தான். ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கிறதோட கிராம்போட கலர் தான் பிளாக்கா மாறும்.
பல்லுல வரக்கூடிய அந்த பயோரியா, பேட் ஸ்மெல்லு, கம் ப்ளீடிங், பல்லு எல்லோவா இருக்கு, பிளாக்கா இருக்கு, கேவிட்டி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே கிராம்பு ஆயில் வந்து ரொம்ப இதுவுமே சேம் அதே ஃபேமிலி தான். இது கூடத்துல கருங்குச்சி, கருங்கோட்டை, பெரண்டை எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஆயிலாவும் சின்ன ஒரு பவுடரா வரும். நம்ம உடம்புல இந்த தலைவலிக்கும் வயிறு வலிக்கும் கிடையாது. பாக்கி பாடியில வரக்கூடிய லைக் மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின், ஆர்த்ரைட்டிஸ். கொஞ்சம் வயசாகட்டும் இல்லாட்டா கொஞ்சம் பாடி வெயிட் வைக்கட்டும், நமக்கு ப்ராப்பரா நடக்க முடியாது. நடக்கும்போது மூட்டு தேய்மானம், மூட்டுகளுக்கெல்லாம் நம்ம இப்படி உட்காந்துட்டு எந்திக்கும்போது அந்த டக் டக்குங்கிற சவுண்டு கேட்கும். ஒவ்வொரு மூட்டுலயுமே நமக்கு ஒரு ஃப்ளூயிட் இருக்கு, சைனோவியல் ஃப்ளூயிட். அந்த ஃப்ளூயிடோட அளவுகள் கம்மியாகும் போது 2 எலும்புமே உரசதான் தேய்மானமா மாறும். இதுல வந்து இன்டர்னலா சாப்பிடுறது வந்து பெரண்டை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த பெரண்டை கூட 32 இன்கிரிடியன்ட் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பவுடரும் ஒரு லேகியமும் பின்ன வந்து நமக்கு டேப்லெட் ஃபார்ம்லாம் வரும். ஒரு மூட்டுகளுக்குள்ள இருக்கிற ஃப்ளூயிடை ரீமேக் பண்ணி கொடுத்து தேய்மானம், வீக்கம், அந்த டக் டக்குங்கிற சவுண்டை மாத்தி கொடுக்கும். வெளியே அப்ளை பண்ற ஆயில் ஜஸ்ட் ஒரு பெயின் கில்லரும் அந்த ஸ்டிஃப்னஸ் மாத்துறதுக்கும் எடுத்து வரலாம். ரெண்டையுமே சேர்த்து 3 மாசம் நம்ம ஒரு ஆளா எடுத்து வந்தோம்னா மூட்டு தேய்மானத்துக்கெல்லாம் ஆப்ரேஷன் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் வராது.